அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ் எஃப்எம் ஸ்டோரி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை நன்மை பயக்குமெனில். தன் கணவன் இப்படி ஒரு துரோகத்தை தனக்கு இழைப்பான்னு சுமதி கனவுலையும் நினைச்சு பார்க்கல. தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அவ இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்தா. சுமதியோட கணவன் சங்கர் எதுக்கு அவளை நம்ப வச்சு ஏமாத்தணும்? ஆனா உண்மையில அவன் பக்கத்துல எதுவும் நியாயம் இருக்குமா, இல்ல நிஜமாவே சுமதி நம்பின மாதிரி அவன் அவளை ஏமாத்திட்டானான்னு இப்போ கதையில தெரிஞ்சுக்கலாம். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். தன் தம்பி தான் கால் பண்றான்னு அந்த நம்பரை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டா சுமதி. பார்த்ததும் அவளுக்கு குப்புன்னு வேர்த்து போச்சு. கடவுளே, தம்பி தான் நினைச்ச மாதிரி இல்லாம நல்ல செய்தியா தான் சொல்லணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே மொபைல் போனை ஆன் பண்ணான். எடுத்ததுமே கேட்டா, என்னாச்சு பாலு, நம்ம பயந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அவ எதிர்பார்ப்பையே கேள்வியா கேட்டா. ஆனா எதிர்பக்கத்துல ஒரு சில நொடிகள் மௌனம் தான் நிலவுச்சு. அந்த மௌனம் அவளுடைய பயத்தை அதிகரிச்சுது. அக்கா, வேற வழியே இல்லை, நாம இதை ஜீர்ணிச்சுதான் ஆகணும். நான் பார்த்தது அத்தானை தான். அவர் தான் இந்த ஊர்ல இருக்காரு. என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். வீடு சன்னதி தெருவில் இருக்கு. தொடர்ந்து 2 மணி நேரமா இங்கேயே நின்று நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. உன் வயசு இருக்கும். கூட ஒரு 10 வயசுல ஒரு பையனும் ஒரு வயசான அம்மாவும் இருக்காங்க. அவ தம்பி சொன்னதும் சுமதிக்கு அவ தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்தது. உடம்பெல்லாம் நடுங்குச்சு. தன்னோட அமைதியான குடும்ப வாழ்க்கையில எதுக்கு இவ்வளோ பெரிய பூகம்பம் வர அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கணும்? விதியோட விளையாட்டா? பாலு, நீ நல்லா பாத்தியாடா? அவளுக்கு அழுக முட்டிக்கிட்டு வந்தது. ஆமாக்கா, நான் நல்லா தான் பார்த்தேன். தூரத்துல மறைஞ்சு நின்று ஃபோன் கூட பண்ணேன். அத்தான் தான் எடுத்தாரு. எங்க இருக்கீங்கன்னு கேட்டா சேலத்துலன்னு சொன்னாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு உடனே அவர் எதிரில் போய் நிற்கணும்னு தோணுச்சுக்கா. ஆனால் இந்த விஷயத்தில் அவசரப்படக்கூடாது, இதை நீயும் அத்தானும் தான் பேசி முடிக்கணும்னு நான் அமைதியாக இருந்துட்டேன். அதோட இல்லாமல் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினச்சதால என் மொத்த கோவத்தையும் அடக்கிக்கிட்டேன். என்னடா சொல்கிற? நம்ம மோசம் போனது உண்மைதானே? எப்படியும் ஊருக்கு தெரியதானே போகுது. ஊர் சிரிக்காமலையா போகும்? நீ இப்போவே போய் அவர்கிட்ட என்னன்னு கேளுடா. இல்லைன்னா சொல்லு, உடனே நாங்கள் புறப்பட்டு வரட்டுமா? சுமதிக்கு கோபமா வந்தது. ஆனா பாலு நிதானம் இழக்காம பேசினா. அக்கா, உன் அவசர புத்தினால காரியத்தை கெடுத்துறாத. ஆம்பளைங்க சபலத்துல சறுக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. நாம தான் பக்குவமா அதுல இருந்து அவரை விடுவிக்கணும். அதுவும் 4 பேருக்கு தெரியாம. உனக்கும் ஒரு பையன் இருக்கான், மனசுல வச்சுக்கோ. அதனால பொறுமையோட அத்தான் வீட்டுக்கு வந்ததும் என்னன்னு விசாரி. அப்படி ஒருவேளை அவர் போய் சொன்னாருன்னா அப்ப எனக்கு சொல்லு, நான் வந்து அவர்கிட்ட பேசுறேன். கண்ணால காண்பதும் போய், காதால கேட்பதும் போய், தீர விசாரிக்கிறதா மெய்யின்னு சொல்லுவாங்கக்கா. அதனால நம்ம பார்க்கறதையும் கேட்கறதையும் வச்சு எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். நீ அவர்கிட்ட என்னன்னு தீர விசாரிச்சு பாரு. பாலு பொறுமையாவே சொன்னான். ஆனா பாலுவோட இந்த தத்துவ பேச்சு சுமதிக்கு ஆறுதல் தரலையே. அவ 99% ஏமாற்றப்பட்டிருக்கான்றதுதான் உண்மை. மீதி இருக்கிற அந்த 1% தான் இப்ப என்ன பெருசா சாதிச்சிட போகுது அப்படின்ற எண்ணம் அவளுக்கு. ஃபோனை கட் பண்ணா. மனசு உடனும் துவண்டு போச்சு. அவ இப்படி நொடிஞ்சு போகிறதுக்கும் காரணங்கள் இருக்கு. அவளோட கணவர் சங்கர் ஒரு மினரல் வாட்டர் கம்பெனில மேனேஜரா வேலை பார்க்குறான். மாசம் ஒரு முறை சேலத்துல இருக்க தன்னோட ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் கணக்கு வழக்குகளை காட்ட வேண்டியது அவனோட பொறுப்பு. இது சுமதியை கல்யாணம் பண்ண மாசத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வழக்கமா நடக்கிற விஷயம் தானே தான் இவ்வளோ நாள் சுமதி இருந்தா. ஆனா போன மாசம் ஒரு நாள் திடீர்னு அவளுடைய தம்பி பாலு ஃபோன் பண்ணி, நான் அத்தானை விழுப்புரத்தில் பார்த்தேங்க்கா. அதுவும் பஸ் ஸ்டாண்டில் இல்லை, தெருவில் ஒரு ஆட்டோவில் போய்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சுமதிக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அதை கேட்டு தான் அவளுக்கு நம்பிக்கை வரல. ஆரம்பத்தில் என்னமோ சேலத்துக்கு போகிறதுக்காக கூட விழுப்புரம் வழியாக போயிருப்பாருன்னு நினச்சான். ஆனால் அப்படி போகிறதா இருந்தால் கூட பஸ்ஸில் தானே போயிருக்கணும். எதுக்கு தேவையில்லாமல் ஏதோ ஒரு தெருவில் ஆட்டோவில் போகணும்? அங்கே என்ன வேலை தன் கணவருக்குன்னெல்லாம் அவ பலவாரா யோசிச்சா. சங்கர் அந்த முறை ஊருக்கு திரும்பினப்போ சுமதி விசாரிக்க, நானா தெருவிலையா, அதுவும் ஆட்டோல? உன் தம்பி வேற யாரையாவது பார்த்துருப்பான் அப்படின்னு சங்கர் ரொம்ப சாதாரணமாகவே மறுத்துட்டான். அதை கேட்டதும் தான் சுமதிக்கு நிம்மதியாச்சு. பாலு மேலே தான் கோபப்பட்டா. போடா, போய் உன் கண்ணை நல்லா செக் பண்ணிக்க அப்படின்னா. ஆனால் பாலு அதோட அந்த விஷயத்தை விடுறதா இல்லை. அக்கா, அடுத்த முறை அத்தா சேலத்துக்கு போகும்பொழுது எனக்கு சொல்லு, அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் இந்த முறை சங்கர் சேலத்துக்கு போகிறத முன்கூட்டியே தெரிஞ்சதும்
அவன் சேலத்துக்கு போகாம விழுப்புரத்திலே காத்திருந்தான். சுமதி கிட்ட தயாரா இருன்னு சொல்லிட்டும் போயிருந்தான். அவன் அங்க போய் பார்த்ததும் பொறிக்குள்ள எலியா சங்கரும் இந்த தடவை மாட்டிக்கிட்டான். உடனே சுமதிக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அவன் இதை செஞ்சதுக்கு காரணம் தன் அக்காவோட வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்ற அவனோட அக்கறையில தான். ஆனா அவனோட அக்கறை சுமதிக்கு சந்தோஷத்தை தரல. சங்கரோட இந்த பித்தலாட்டம் அவளை ரொம்பவே நொந்து போக செஞ்சுது. கடவுளே, இதையெல்லாம் கனவா இருக்கக்கூடாதா அப்படின்னு அழுது புலம்பினா. அடுத்த நாள் ராத்திரி சங்கர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். உள்ள நுழைஞ்சவனுக்கு சுமதியோட அந்த கோலம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. சுமதி, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? எதுக்கு இப்படி தலை கூட சீவாம முகமெல்லாம் இப்படி வாட்டமா போய் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பதறி போய் கேட்டான். எங்கேயோ வெறிச்சு பார்த்தவ அவ பார்வையை திருப்பி தன் கணவனை பார்த்து, எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டா. சங்கர் அந்த கேள்வியில கொஞ்சம் மிரண்டு தான் போனான். என்ன கேட்ட? எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். சுமதி குரலை ஒசத்தி கேட்டா. சங்கர் கண்ணை மூடி கொஞ்சம் நிதானிச்சான். பெருமூச்சு ஒன்னை இழுத்து விட்டு பிறகு அம்மா எங்க அப்படின்னு மெதுவா கேட்டான். இப்ப எதுக்கு அத்தையை தேடுறீங்க? அவங்க தூங்கிட்டாங்க. நீங்க வந்ததும் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க பதிலுக்காகவே என் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்ன தன் மனைவி சுமதிய பாவமா பார்த்தான் சங்கர். சுமதி, உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. முதல்ல நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரி எங்கேயும் எந்த தப்பும் நடக்கல. பயப்படாத. முதல்ல எழுந்து வா, வந்து இப்படி உட்காரு அப்படின்னு அவளை வலுக்கட்டாயமா கொண்டு வந்து சோஃபால உட்கார வச்சான். ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்து குடிக்க வச்சான். பிறகு அவனும் அவன் பக்கத்துல உட்காந்து, குழந்தை எங்க அப்படின்னு அவன் சந்தேகமா கேட்க, அவனும் தூங்கிட்டான் அப்படின்னா. சரி சுமதி, நானா எல்லாத்தையும் சொல்றதை விட முதல்ல உன் சந்தேகங்கள் என்னன்னு கேளு. நான் அந்த கேள்விகளுக்கு உண்மையை சொல்றேன். கேளு, சங்கர் சொன்னான். என் சந்தேகங்களுக்கு உண்மையை சொல்றீங்கன்னா அப்போ இது வரைக்கும் நீங்க உண்மையை மறைச்சுதான் வச்சிருந்தீங்களா? சுமதி கேட்க அவன் ஆமான்னு தலையாட்டினான். அவன் எதுக்குன்னு அதிர்ச்சியா பார்க்க, எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான். நம்ம நன்மைக்குன்னு எப்படி உங்களால உறுதியா சொல்ல முடியும்? அதை இப்போ நீ கேட்க போற கேள்வியிலையும் நான் சொல்ல போற பதிலையுமே புரிஞ்சுக்குவேன். சரி, சேலத்துக்கு தான் போனீங்களா? ஆமா, போனேன். அப்போ விழுப்புரத்துல எப்போ இறங்கினீங்க? சேலத்துக்கு போற வழியில இறங்கினேன். ஒரு 5 மணி நேரம் எனக்கு அங்க ஒரு வேலை இருந்தது. அதை முடிஞ்சதும் சேலத்துல என் ஆஃபீஸ் வேலைக்காக கிளம்பி போயிட்டேன். விழுப்புரத்துல எதுக்கு இறங்கினீங்கன்னு கேட்டேன். கொஞ்சம் யோசிச்ச சங்கர் அப்புறம் சொன்னான், என் தங்கச்சியை பார்க்க. சுமதிக்கு அதிர்ச்சி தாங்கல. ஆனாலும் அந்த பதில் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியை தான் கொடுத்தது. யார் அது புதுசா ஒரு தங்கச்சி? எங்கிருந்து முளைச்சாவா? புதுசு இல்ல, எனக்கு பழசுதான். உனக்கு தான் புதுசு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கே தெரிஞ்சுது. தங்கச்சின்னா எந்த வழியில? கூட பிறந்தவ இல்ல, ஆனா தங்கச்சி முறை. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா என் அப்பாவோட இல்லீகல் மனைவிக்கு பிறந்தவ. எங்க 2 பேர் உடம்புலயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. அவன் சொன்னதும் அவனையே பார்த்தா. இந்த விஷயம் ஊருக்கு தெரியுமா? தெரியாது சுமதி. எப்படி சொல்ல முடியும்? எங்க அப்பா சாகறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் என்கிட்டயே இந்த விஷயம் சொன்னார். இன்ன நாள் வரைக்கும் அதை யாருக்கும் தெரியப்படுத்தாம நான் காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கேன். அவர் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? தப்பு தான் சுமதி. அப்போ நீங்க ஏன் அவரை கண்டிக்கல? கண்டிக்கிற வயசும் எனக்கு இல்லை, அதோட கண்டிக்கிற நிலைமையில அவரும் இல்லை. கண்டிச்சாலும் அப்பா திருந்தி இனிமே என்ன பிரயோஜனம்? எல்லாம் காலம் கடந்து போச்சு. அதுதான் அந்த விஷயத்தை எப்படி யாருக்கும் பிரச்சனை இல்லாம பக்குவமா கையாளுறதுன்றது மட்டும்தான் நான் யோசிச்சேன். சரி, இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு, அதாவது அத்தைக்கு தெரியுமா? ஐயோ, அவங்களுக்கு தெரியாது. அவன் பதறி போய் சொன்னான். இந்த விஷயம் சுமதிக்கு இன்னும் அதிர்ச்சியா இருந்தது. எதுக்காக அத்தை கிட்ட சொல்லல நீங்க? அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? எந்த ஒரு மனைவியா இருந்தாலும் தன் சாகிற நிலைமையில கூட தன் கணவனோட துரோகத்தை அவளால தாங்கிக்கவே முடியாது. எந்த மகனும் தன் அம்மாவோட நிம்மதியை கெடுக்க விரும்ப மாட்டான். ஏன் இப்ப நீயே அதனால தானே இப்படி பதறி போய் உட்கார்ந்துருக்க? அவன் சொன்னதும் அவனை முறைச்ச மாதிரியே பார்த்தா சுமதி. அது சரி, எதுக்கு மாசம் ஒரு தடவை அங்க போயிட்டு வரீங்க? எங்க அப்பாவை நம்பின அவங்களுக்கு நான் மட்டும்தான் ஒரே ஒரு உறவு. எனக்கும் கடமை இருக்கு சுமதி. ஒரு அண்ணனா நான் செய்ய முடிஞ்சதை செஞ்சேன். என் தங்கைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை முடிச்சேன். இப்ப அவளுடைய கணவர் வெளியூர்ல வேலை பார்க்கறாரு. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். அப்பாவோட தப்பான முறையில பிறந்த அந்த உறவுக்கு ஏன் இவ்வளோ மரியாதை தரணும் நீங்க? என்ன சுமதி இப்படி சொல்லிட்ட? இந்த என்னோட உடம்பே என் அப்பா தந்தது தான். இந்த வீடு
என் அப்பாவோட சொத்து. நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு எல்லாமே என் அப்பா ஏற்படுத்தி கொடுத்தது. எப்படி என் அப்பாவோட நல்லதெல்லாம் எனக்கு சேருமோ அதே மாதிரி என் அப்பாவை சார்ந்த பிரச்சனைகளும் மற்ற எல்லாமே என்னத்தான் சேரும். இதுல மட்டும் விலகிறதுன்றது நியாயமா படுதா? எனக்கு அது ரொம்ப சுயநலமா தெரிஞ்சுது. ஏன் அப்போ ஊர் அறிய சொல்ல வேண்டியது தானே? கரெக்டு தான், சொல்லலாம். இந்த ஊர் என்னோட அணுகுமுறையை புரிஞ்சுக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியே ஊருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அடுத்து எங்க அம்மாவுக்கு தெரிய வரும். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்களால இதை தாங்கிக்க முடியுமா? அதை நான் விரும்பல. அதனால தான் நான் யாருக்கும் சொல்லவும் இல்லை. எப்படி எல்லாத்துக்கும் ரெடியா அவங்களால ஒரு பதில் வச்சிருக்க முடியுது? பயமும் பதட்டமும் நீங்கினவளா சுமதி கேட்டா. இங்க பாரு சுமதி, அடிப்படையில நான் எந்த தப்பும் செய்யல, உண்மையை தான் சொல்றேன். நான் எதுக்கு யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லணும்? எல்லாம் சரிங்க, அம்மா வருத்தப்படுவாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லல, சரி என்கிட்ட ஏன் மறைச்சிங்க? இந்த கேள்வியை கேட்டுட்டு தன் கணவனை ஒத்து பார்த்தா அவன் என்ன பதில் சொல்லுவான்னு. சங்கர் அவளை பார்த்து பதிலும் சொன்னான். ரொம்ப சிம்பிள் சுமதி, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா என்ன ஆகியிருக்கும்? நீ எங்கள் அப்பாவை பற்றி கேவலமாக நினைக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனை வரும்பொழுது கூட நீ குத்தி காட்டி பேசியிருக்கலாம். அப்புறம் என் தங்கச்சியை நான் பார்க்க போகக்கூடாதுன்னு கூட நீ ஆர்டர் போடலாம். மீறி போனால் அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு கூட என்ன மிரட்டலாம். இவ்வளோ பிரச்சனைகள் இதில் இருக்குன்னும் பொழுது நான் எப்படி அதை சொல்ல முடியும்? அதனால தான் நான் உன்கிட்ட அதை தவிர்த்தேன். சங்கர் சொன்னான். ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சே, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேனா? இனிமே அதில் எதுவும் நடக்காதுன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? அப்படியே நான் செஞ்சாலும் என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? போராடித்தான் ஆகணும் சுமதி. இதில் இன்னொரு வாய்ப்பும் இருக்கு. ஒருவேளை இப்போவாவது புருஷன் உண்மையை சொல்லிட்டானேன்னு நீயும் என்ன மாதிரி சுமூகமாகவும் ஆகிடலாம். ஒரு உண்மையை சொல்லு, இந்த விஷயத்த நான் 7-8 வருஷமா உன்கிட்ட இருந்து மறைச்சு வச்சதால தானே நான் செய்யணும்னு நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிம்மதியாக செய்ய முடிஞ்சுது. உண்மைதானே? அப்போ உன்கிட்ட இருந்து மறைச்சதுல ஒரு லாபம் இருக்கத்தானே செய்யுது. சங்கர் இப்படி கேட்க கணவனோட ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையோட உரைக்கல்லா இருக்க மாதிரி தான் சுமதிக்கு தோணுச்சு. ஒரு சில நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு 99% நம்பிக்கை இழந்து காணப்பட்டவ எந்த 1% அவளுக்கு பெருசா தோணலையோ அந்த 1% தான் இன்னைக்கு அவளை காப்பாற்றி இருக்குன்னு அவளுக்கு புரிஞ்சுது. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தவ தன் பயம் எல்லாம் நீங்கினவளா மனசு அமைதி அடைஞ்சதும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க தன் கணவன் மேல தலை சாய்ச்சா சுமதி. ஒரு மெல்லிய கண்ணீர் ரேகை ஒன்று அவ கண்ணத்துல ஓடுச்சு. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? எந்த ஒரு பொண்ணுக்குமே தன் கணவன் துரோகம் பண்றான்றது கேட்கும் பொழுது அதிர்ச்சியாக தான் இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வராம அதை தீர விசாரிச்சதால தான் அவளுக்கு இவ்வளோ பெரிய உண்மையே தெரிய வந்திருக்கு. இதனால தன் வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டிருக்குன்றது அவளுக்கு மெதுவாக தான் புரிஞ்சுது. ஒருவேளை அவள் அவசரப்பட்டு அவள் அத்தை முன்னாடி எல்லார் முன்னாடியும் அவனை நிற்க வச்சு கேள்வி கேட்டிருந்தா இப்படி எல்லாத்தையும் போட்டு கெடுத்துட்டாளேன்ற கோபமே அவன் கணவனுக்கு இவன் மேலே வெறுப்பு உண்டாக்கியிருக்கும். அதை அவள் நிதானமாக கையாண்டதால தான் இன்னைக்கு சுனாமி மாதிரி வந்த அவள் வாழ்க்கையை அழிக்க வந்த அந்த பேரலை வந்த சோட தெரியாம காணாம போயிடுச்சு. ஆனா இதுக்கு முக்கிய காரணம் பாலுவும் தாங்க. அவ இப்படி நிதானமா கையாளுறதுக்கு பாலுவுக்கும் பெரும் பங்கு இருக்குங்க. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு அதை கையாளக்கூடாது. நம்ம பார்த்துட்டோன்றதுக்காகவோ இல்லை கேட்டுட்டோன்றதுக்காகவோ அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்க. அதன்படி எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் அந்த விஷயத்த தீர விசாரித்து அலசி ஆராயறதே நமக்கும் நல்லது, நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நல்லதுங்க. இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறொரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.